இட்லி பொடி எப்படி பண்ணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் உடச்ச உளுத்த பருப்பு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முழு உளுத்த பருப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 கப், ரெண்டையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வரமிளகாய் 10, அப்புறம் கருவேப்பிலை 1 கப் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இட்லி பொடி ரெடி. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.